நீ என்ன அடிச்சிட்டியா? இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ என்ன அடிக்க போறியா? இப்ப நான் உன்னை அடிக்கிறேன் பாரு. விடுங்க, எங்களை விடுங்க, விடுங்கங்கறல்ல. அமைதியா இரு டோலு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? இதான் எங்க பிரச்சனையே. நான் டோலு இல்ல, போலு. நான் தான் டோலு. எப்ப பாரு இப்படிதான் நடக்குது. எல்லா தப்பையும் டோலு தான் பண்ணுவான். ஆனா எல்லார்கிட்டையும் நான் தான் மாட்டிப்பேன். என்னாலயும் இனிமே பொறுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன போலுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்? இனிமே பொறுத்துக்க மாட்டேன். இனிமே என் பேரு டோலு கிடையாது. நான் சிங்கமுத்து. அப்படின்னா இனிமே என்னோட பேரு அது வந்து வீரு. வீரு கேளுங்க, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். இந்த வீரு அவனோட பிறந்த நாள வேற என்னைக்காவது கொண்டாடிக்கிட்டோம். எனக்கும் சிங்கமுத்து கூட பிறந்த நாள கொண்டாடணுங்கிற ஆசை கிடையவே கிடையாது. ஏய் வீரு வந்துட்டியா? வீருன்னு கூப்பிடாத, வீரு அண்ணன்னு கூப்பிடு. மன்னிச்சிடுங்க வீரு அண்ணே. ஆனா உங்க தம்பி சிங்கமுத்து இருக்கானே, எல்லாரும் முன்னாடியும் உங்களை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு. வா என் கூட. வீரு அண்ணே, நீங்க லால்ச்சி தாஸோட உதவியை நாடிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அங்க பாரு, அவர்கிட்ட பலசாலியான அடியாட்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பீமையும் சிங்கமுத்துவையும் ஒரு வழி பண்ணி விட்டுடுவாங்க. சரி, நாம ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம்? வீரு அண்ணன் ஆபத்தோட எப்பவும் விளையாடுவான். முன்னாடி ஏகப்பட்ட பேர் நின்னுட்டு இருக்காங்க. நாம பின்னாடி போய் சந்திக்கலாம். இன்னும் என்ன பண்றீங்க? சீக்கிரம் ஆகட்டும். மஞ்சக்கல்ல பருப்புல கலந்துருங்க, அப்புறம் வெள்ளக்கல்ல அரிசியில கலந்துருங்க. யாரப்பா அது? ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்காதீங்க. அங்க யாரு இருக்காங்கன்னு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டோலு, டோலு, இத பாரு, விளையாட்டெல்லாம் போதும். அங்க போலு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். லால்ச்சி தாஸ் அங்க அவங்க கடையில அவனை புடிச்சு வச்சிருக்கான். அவனால தப்பிக்க முடியல. என்ன? டோலு இருக்கிற வரைக்கும் போலுவை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் வரேன் டோலு. அங்க யாருக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் இதோ இங்க இருக்கேன். எனக்கு இந்த பசங்க கொடுக்கற தொல்லை இருக்கே, அதை என்னால தாங்க முடியல. இந்த 3 பேரையும் உள்ள அடைச்சு வைங்க. மரியாதையா உங்களை விட்டுருங்க. ஆஹா, இங்க என்ன அவனை சுமந்துகிட்டு இருக்க? சீக்கிரம் அங்க நிக்கிறவங்கள போய் புடிச்சு கொண்டு வந்து அடைச்சு வையே. டோலு போலு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்க பேரை சிங்கமுத்து வீருன்னு சொன்னீங்களே. காலையில அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டீங்க, சொன்னா கூட கேட்காம டிஷம் டிஷம்னு குத்திக்கிட்டீங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. வாக்காலியா, நாம இங்க இருந்து கிளம்பலாம். காலியா, ஆமா, உன்னோட அன்புக்கு அளவே கிடையாதா? பாத்தீங்களா, 2 பேரும் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. 2 பேர் இல்ல சுட்கி, 3 பேரு.
என்னையா நீங்க ஏமாத்துறீங்க ஆ? இல்ல இல்ல தலைவா, நாங்க உங்க தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்டா அப்புறம் நீங்க பாவம் பட்னில தவிச்சிடுவீங்களே. உங்க 2 பேரையும் நான் இப்போவே அட என்ன காளியா, ஏன் இப்படி பண்ற? எதுக்காக எல்லா விஷயத்திலயும் நீ குறுக்கிடுற? நீ எப்பவுமே உன்னுடைய வேலையை கவனிக்க மாட்டியா ஆ? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. தோமகேது அங்கிள் உன்னை உடனே லேபுக்கு வர சொன்னாருப்பா. அவரு யானை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காராம். யானா நானும் உங்க கூட வரேன். முதல்ல நாம எல்லாரும் 2290 பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்கிளை பார்க்க போலாம். அடே இது யானை இல்ல, டென்ட். பாரு ராஜு, இதுதான் நான் கண்டுபிடிச்ச லாவாயான். நாளைக்கு விஞ்ஞானபுரத்துல நடக்க போற மாநாட்டுக்கு நான் போக போறேன். அதுக்காகத்தான் இத பண்ணியிருக்கேன். ஆனா லாவா எங்க இருக்கு? பாருப்பா, உண்மையிலே இதுக்குள்ள நான் கொதிக்கிற லாவாவை போட்டேன்னா ஆனா இந்த மிஷன் என்னெல்லாம் செய்யும் அங்கிள்? அது இந்த காரு வேகமா ஓடணுங்கிறதுக்காக தான் இப்படி உருவாக்கி இருக்கேன். ஆ, இது அழகா இருக்கே. அதனாலதான் என்னோட விருப்பம் என்னன்னா, முதல்ல நீ தான் இந்த காரை ஓட்டணும் பீம். எதுக்கு பீம்? நான் அதுல உட்கார்ந்து போறேன்னு. இந்த கார்ல உட்கார்ந்து முதல் சவாரிய நான் தான் போக போறேன். நீ என்னப்பா சொல்ற? இந்த மிஷினை பத்தி அவனால சரியா புரிஞ்சுக்க முடியும்னு தோணல. இந்த கார்ல இன்னொரு விசேஷமும் இருக்கு. ஓட்டுறவங்க தன்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி வடிவங்களா மாத்திக்கலாம். கார்ல உட்கார்ந்தே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனா வசதிக்காக நானே புதுமையா ஒரு ரிமோட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்க. ரிமோட்ட நாங்க ஆபரேட் பண்ணுவோம். போதும் போதும், நான் இறங்கணும். டோலு போலு நிறுத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த காளையோடைய தொல்லை இல்லாம இருக்கும்ல. பின்னாடி போகுது. காளியா, என்ன இது? யாராவது காப்பாத்துங்க. என்ன பண்றீங்க? ஓஹோ, யாரும் முன்னாடி வராதீங்க. இந்த இது பிடி. பயப்படாதீங்க, வண்டி நின்னுடுச்சு.
எனக்கு கை கால்லாம் வலிக்குது. எங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நடந்து நடந்து கால்லாம் செவந்து போச்சு. பீம், நீ சொன்னதால தான் இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம். ஆனா குரங்கு இல்ல. ஏன் குரங்கு பொம்மைய கூட பார்க்க முடியல? காளியா, கண்டிப்பா அந்த பறவை நம்மள குரங்கு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகும். எங்க? அங்கயா? பீம், நண்பர்களே, அந்த பக்கம் போங்க. குரங்கு கிடைச்சிருச்சு. பீம், அங்க பாரு, எவ்வளவு குரங்கு இருக்குன்னு. அங்க பாருங்க. அதோ அங்க பாருங்க. இந்த பக்கமும் குரங்கு இருக்கு, அந்த பக்கமும் குரங்கு. எல்லா பக்கமும் இருக்கு. பீம், இதுல நம்ம தேடி வந்த குரங்கு எது? கேட்டசல் நம்மள இங்க கொண்டு வந்திருக்குன்னா அப்ப இங்கதான் கண்டிப்பா அந்த 2 குரங்கும் இருக்கும். இதுங்கெல்லாம் ரொம்ப கோபமா இருக்குதுங்களே. நண்பர்களே, அங்க பாருங்க கதவு. மெதுவா போங்க. இல்ல இல்ல, வேகமா ஓடுங்க. அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. ஆஹா, இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட 2-3 தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். சரி, உங்க ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாம்? கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்து தான் போயாகணும். அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடான்னு சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு. அட, இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே. யார் எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வரதுக்கு முன்னாடி டோலு போலோட கையில இந்த பெட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் நம்ம எல்லாரோடைய பங்கையும் சாப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா? இவங்க 2 பேரையும் இப்பவே இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சு தான் போயிருக்காங்க. அதோ அங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல.
சுசுகே, நான் யோசித்தேன் மாஷுகா. நானி சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம் சாம் இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா? சொல்லு. இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க. என் கை வண்ணத்தை பாருங்க. சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும். இது மொத்தமும் எனக்கே. அற்புதமான இந்த டிஷ்ஷ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சுவையா சுவை. நான் சாப்பிடுவேன். சுஷி சாஷிமி தூகாஷு ஷாபு ஷாஷு. உங்க பாட்டு புரியல, ஆனா எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடும் முன்னே அழகாய் உட்காரணும். சாப்ஸ்டிக்கை கையில் வச்சு எடுத்து சாப்பிட கத்துக்கணும். சபை மரியாதை அது இதுன்னு பேசுவிய பீம். சாப்பிட்டுட்டு இப்படியா சத்தம் போடுறது? என்ன நீங்க மன்னிக்கணும் அங்கிள். ஏன் மன்னிப்பு கேக்குற? உண்மைய சொன்னா நீ என் சமையலை சாப்பிட்டு என்ன பாராட்டிக்கிட்டு இருக்க. ஒய்ஷிகாட்டா தேசு, சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நன்றி அங்கிள். ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இந்த ராஜு, உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யாரு அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம் கேட்டு தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸை கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயே. ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான். இங்க பாத்தியா பே, கண்காட்சியில எவ்வளவு கடைகள் இருக்கு. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு வாங்கணும் போல இருக்கு. என்னாச்சு? இந்த கண்காட்சியில நீயும் ஒரு கடைய போட ஆசைப்படுறியா? அட என்ன ராஜு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? பீம், அனாவசியமா கடைய சுத்தி பார்த்துட்டே இருந்தா நமக்கு போர் தான் அடிக்கும். வா, அந்த ஜெயிண்ட் வீல்ல போய் உட்காரலாம். உனக்கு போடணும்னா நீ போய்க்கோ. நான் இங்க இருக்கிற துணிமணிகளையும் எனக்கு பிடிச்ச வளையல்களையும் வாங்க போறேன். வாங்க வாங்க, என்ன வாங்கணுமோ வாங்கிக்கோங்க.
என்னாச்சு தலைவா? உங்களால முடியலையா? இப்போ உங்க 2 பேருடைய கதையை முடிக்கவா? எங்க கிளம்பிட்ட பீம்? உனக்கு என்ன பண்ணனும்? இத பாரு ராஜு, நான் ஒண்ணும் உன்கிட்ட பேசல. ஆண்டியா, அப்ப ஏன் குண்டா மாதிரி வழி அடைச்சிட்டு நிக்கிற? வழி விடு, நாங்க கிளம்புறோம். சரி, வழி விடலன்னா என்ன பண்ணுவ? 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. காளியா, நாங்க ஜெயண்ட் வீல்ல போய் உட்கார போறோம். வேணும்னா நீயும் எங்க கூட வாயேன். ஜெயிண்ட் வீல்ல விளையாடுறதுக்கு நான் ஒண்ணும் உங்களை மாதிரி சின்ன குழந்தை கிடையாது. தைரியம் இருந்தா இந்த ஹேமரை நல்லா தூக்கி இதுல அடிச்சு அந்த மணியை அடிக்க வைக்கணும். ஆனா காளியா, நாங்க அதுல விளையாட தான் ரொம்ப ஆசைப்படுறோம். ஜெயிண்ட் வீல்ல நம்ம அப்புறமா உட்கார்ந்து விளையாடலாம் பீம். காளியா சொன்னதை செய். அவன் வாய்க்கு உடனே ஒரு பூட்டை போடு. சரி, அப்படியே செஞ்சிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் டோலக்பூர் போயிடலாமா? இல்ல சேனாதிபதி? ஆமா மகாராஜா, போட்டக்பூரோட இந்த காட்டை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நேரா டோலக்பூர் தான் போவோம். என்ன ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது? சேனாதிபதி, ஏதோ ஆபத்து. சீக்கிரம் அந்த பறவையை பிடிங்க. அப்பா, காப்பாத்துங்க. மகாராஜா, நான் இளவரசியை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வரேன். இது கோட்டக்பூருக்குள்ள தான் இருக்கணும் மகாராஜா. அதாவது அந்த பறவை காட்டுக்குள்ள தான் இருக்கணும். அந்த பறவையை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த பறவை வேற எங்காவது இருந்து தானே வந்திருக்கோம். அது எந்த பறவையா இருந்தாலும், அது எங்க இருந்து வந்திருந்தாலும் கண்டிப்பா நாங்க அதை கண்டுபிடிப்போம். இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போலாம். அதோ அதோ அந்த பக்கம். பல வருஷமா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பீம், இவங்களோட தான் போகணும். பீம், இது 1000 வருஷம் பழமையான கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த ராஜா இருந்தாராம். தியாக்காவோட சக்தி அங்க இருந்த 3 குரங்கு சிலையில இருந்துதான். இக்கி திக்கி மூர்த்தி. ஆனா ஒரு நாள் ரோரன் அந்த சிலையை உடைச்சிட்டானா. தங்களை உடைச்சதுனால அந்த 2 குரங்கு சிலைக்கு கோபம் வந்துடுச்சான். 2 குரங்கும் உயிரோட வந்து அவனுக்கு சாபம் கொடுத்துருச்சு. எங்களுக்கும் தான். அந்த நாளுக்கு அப்புறமா நாங்க தூங்குனதே கிடையாது. பீம், எங்களுக்கு உதவணும். எப்படியாவது அந்த குரங்குகளை தேடி கண்டுபிடி. அப்பதான் 3 சிலைகளையும் ஒண்ணா ஆக்க முடியும். செய்யலான்னு இருக்க. பீம், 2 குரங்கும் இருக்கும். நல்ல பெருசா இருக்கும். அதுவும் பார்க்க கருப்பா இருக்கும்.
உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இந்த சிலைய முழுசா முடிக்க நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். விடிஞ்சிருச்சு போல இருக்கே. எக்ஸபா, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அதுக்குள்ள அவசரப்படாத ரோரான். பீம், சரியான நேரத்துல தான் வந்திருக்க. நான் கேட்ட சிலை எங்க? தப்பிச்சிட்டியா? ரோரான், இனிமே உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பீம், இக்ஸாபா, நான் செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன். பீம், தயவு செய்து எங்களை எல்லாரையும் மன்னிச்சிரு பீம். நாங்க உங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிரு பீம். இங்க பாருங்க, உங்க ஊரை காப்பாத்த தானே என் மேல சந்தேகப்பட்டீங்க. ஏய், நீ தான் உண்மையான வீரன். பீம் பீம் பீம்.